குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாத யாத்திரை ஏன் போக வேண்டும்? பாத யாத்திரையை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்து பார்த்தபோது அதற்கு கிடைத்த பதில்கள் என்னை வியப்பில் ஆழ்த்தின. இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது கிருதயுக காலத்திலே இருந்து இருக்கு. திரேதாயுகத்திலே ஸ்ரீராமன் அயோத்தியிலே இருந்து இலங்கை வரையிலும் நடந்தே வந்தான் என்றுதான் இருக்கிறது. வண்டியோ வாகனங்களோ பட்சி பறவைகள் மீதோ வரவில்லை. திரும்பி போகும்போது காலம் கருதி இடத்தார் செய்யும் என்றபடி புஷ்பக விமானத்திலே போனான் என்றுதான் இருக்கிறது. துவாபர யுகத்திலே கிருஷ்ணன் கோவர்தனகிரியை கொடையாக பிடித்த நாள் முதல் கொண்டு அந்த 21 கிலோமீட்டர் கோவர்தனகிரி வலையை கிரி பிரதட்சணம் என்றவாறு அந்த மலையை கண்ணனாகவே பாவித்து இன்னும் ஜனங்கள் பாத யாத்திரை செய்கிறார்கள். மகாபாகியம். நம்முடைய காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் செய்வதற்காக தண்டி யாத்திரை என்று ஒரு யாத்திரையை நடத்தினார். அதுலதான் ஆங்கிலேயன் அசந்து போயிட்டான். அவருடைய சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லிட்டு தண்டி யாத்திரை என்பது ரொம்ப பிரபலமானது. அதை படிச்சு பார்க்கணும். இப்படி பெரியவர்கள் எல்லாம் காலம் காலமாக நடந்தே சாதித்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே திருவண்ணாமலை கிரிவலம் 16 கிலோமீட்டர் பௌர்ணமி என்று கிரிவலம் வருகிறார்கள். தைப்பூச திருவிழாவிலே அந்த பழனியிலே, திருவாவினன்குடி என்கிற பழனியிலே எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்து போகிறார்கள் என்பது கணக்கற்றதாக இருக்கிறது. ரொம்ப தொலைவில் இருந்தெல்லாம் வருகிறார்கள். கர்நாடகாவிலிருந்து நடந்து வருகிறார்கள், ஆந்திராவிலே இருந்து நடந்து வருகிறார்கள், கேரளாவிலே இருந்து நடந்து வருகிறார்கள், பாண்டிச்சேரியிலே இருந்து கூட நடந்து வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு நடந்து வருகிறார்கள். ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடக்கிறார். ரொம்ப சிரமம். காலெல்லாம் புண்ணாகி விடுகிறது. ஆனா யாத்திரை முடிந்து அவர்கள் சௌக்கியமா தான் ஊருக்கு போறார். இப்ப குறிப்பா சொல்ல வந்த விஷயம், முடிந்தவர்கள் இந்த யாத்திரைகளை எல்லாம் மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள், நேரமில்லாதவர்கள் என்ன செய்யணும்? பாத யாத்திரை பண்ணணும். எப்படி பண்றது? உங்கள் ஊரிலே இருக்கிற கோவில் அல்லது அருகிலே இருக்கக்கூடிய பெரிய கோவில், ஏக்கரா கணக்கில் தானே கட்டி வச்சிருக்கா, அந்த கோவிலுக்கு உங்கள் வீட்டிலிருந்து நடந்து போங்க. வர்ற போது வாகனத்துல வந்துடலாம், தப்பில்லை. இங்கிருந்து நடந்தே போகணும். ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரையிலும் நடந்து போங்க. போக வர 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் போயிட்டு 2 கிலோமீட்டர் வாங்க. அதுவும் முடியாதவர்கள், பெரிய கோவிலா இருக்கு இல்லையா, ஏக்கரா கணக்கில் பெரிய கோவில், அதற்கு பிரதட்சண நமஸ்காரம் அப்படிங்கிற வகையிலே, அத கன்னடத்துல ஹெஜ்ஜே நமஸ்காரான்னு சொல்றா. பாத நமஸ்காரம். சில பேர் ஒவ்வொரு அடிக்கு விழுந்து எழுந்து நடப்பார்கள். கோவர்தனகிரியில நான் பார்த்தேன். திருவண்ணாமலையிலே கூட சிலர் செய்கிறார்கள்.
பழனி கூட்டம் ஜாஸ்தி, போக்குவரத்து, ஓடுகிறார்கள். சிவராத்திரியிலே கூட சிவ ஓட்டம் என்று சொல்லி அந்த 4 கால பூஜையில 11 கோவில் பார்ப்பது, 16 கோவில் பார்ப்பது என்று மாயவரம் பக்கத்திலே அதை நடத்துகிறார்கள். ஏன்னா அங்க கோவில் ஜாஸ்தி. பெரிய நகரங்களிலே கண்டிப்பா ஒவ்வொரு பெரிய நகரங்களிலும் ஒரு கோவிலாவது ஒரு 2 ஏக்கரா விஸ்தீரணத்துல 1 ஏக்கரா விஸ்தீரணத்துல பெருசா இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு போய் சரியா 3/4 மணி நேரத்திலிருந்து 1.25 மணி நேரம் நடக்கலாம். மெதுவா நடந்தா 1.25 மணி நேரம், கொஞ்சம் ஸ்பீடு நடந்தா 3/4 மணி நேரம் போகும். அரை முகூர்த்த காலம். 12 பிரதட்சணம், 16 பிரதட்சணம், 24 பிரதட்சணம், 48 பிரதட்சணம், 54 பிரதட்சணம், 108 பிரதட்சணம். முடிந்த வரையிலும் செய்யுங்கள். 108 ரொம்ப கஷ்டம். 16லிருந்து 24 சுத்து வர்றது சுலபம். 1 மணி நேரம் கூப்பிய கரங்களோடு மௌனமாக மனதுக்குள்ளே பகவன் நாமாவை நினைச்சுண்டே, யார் கூடையும் பக்கத்தில் வருபவர்களோடு பேசாது, போன் அட்டன் பண்ணாம சிந்தனை முழுவதும் சிவத்தையே வைத்து, உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமி மந்திரத்தை சொல்லுங்க, அல்லது எந்த கோவிலுக்கு போயிருக்கிறீர்களோ அந்த கோவில் இறைவனின் நாமங்களை சொல்லிக் கொண்டு பாத யாத்திரை வரணும். இந்த பாத யாத்திரை தான் மிகப்பெரிய மருந்து, அருமருந்து. டாக்டர் என்ன சொல்றார்? சுகர் பேஷண்ட்டை பார்த்து அளவா சாப்பிடு, ஸ்வீட் சாப்பிடாத, ஆனா டெய்லி வாக்கிங் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய பேரால எக்ஸசைஸ் பண்ண முடியாது, பண்ண தெரியாது. யோகாசனங்கள் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல பண்றது, ஆனா வாக்கிங் ரொம்ப முக்கியம். 100 ஆசனங்கள் 3 மணி நேரம் யோகாசனம் பண்றதும் 3/4 மணி நேரம் நடக்கிறதும் ஒண்ணு. நடக்கிறது கொஞ்சம் பெரியதுன்னு சொல்லலாம். எந்த சிந்தனையும் இல்லாம, கவலைப்படாம, ஒரே சிந்தனையில நல்லா வேர்த்து வடியணும். அது ரொம்ப முக்கியம். வேர்வை வெளியே வரணும், முதுகெல்லாம் நனைஞ்சு போயிடணும். இப்படி நெற்றியிலே வியர்வை ஆறாக ஓடும் அளவுக்கு ஒரே மாதிரியான சீரான நடை. கொஞ்சம் மெதுவா நடக்கிறது, அப்புறம் ஸ்பீடு, அப்புறம் தளர்வு, அதெல்லாம் கூட பழகிட்டா ஒரே மாதிரி நட. காலில் செருப்பு போடாமதான் நடப்பா பாத யாத்திரைக்காக. காலில் செருப்பு போடக்கூடாது. சபரிமலைக்கு விரதம் இருந்து போகிறவர்கள் அந்த பெருவழின்னு போறாளே, பம்பை ஆற்றங்கரை வரையிலும், மீண்டும் அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர், எரிமேலி தொடங்கி சபரிமலை வரையிலும் 48 மைல், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு பகல் ஒரு இரவிலே கடந்து விடுகிறார்கள். அதுவும் முடியலையா, பம்பை ஆற்றங்கரையில இருந்து நீலிமலை வழியாக, சபரிபீடம் வழியாக சன்னிதானத்துக்கு போகிறவர்கள் முன்பு நடக்கணும். என்னுடைய பெரியப்பா மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், ரிட்டையர்ட் டிஎஸ்பி. தன்னுடைய 94 வயது வரையிலும் தினமும் 4 கிலோமீட்டர் நடப்பார். ஒரு தடவை உபன்யாசத்துக்காக அந்த ஊருக்கு போயிருந்தேன். என்னையும் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். வீட்டிலிருந்து கோவில் வரையிலும் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து சொற்பொழிவாற்றி விட்டு மீண்டும் 2 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு போகணும் சொன்னார். பல விஷயங்களுக்கு அவர் எனக்கு குரு. அப்பா நடக்கணும், நடந்தா வியாதி வராது. டெய்லி வாக்கிங் போறவனுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும், நல்ல ஜீரணம் ஆகும், தொப்பை போடாது.
டி வைட்டமின் கிடைக்கும். வெயில்ல நடந்தால் டி வைட்டமின் கிடைக்கும். வைட்டமின் டி ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. அதுக்கு மாத்திரை கம்மி. வைட்டமின் டிய சூரிய ஒளி மூலமாக பெற வேண்டும். அதிகாலையில் ஓசோன் கிடைக்கிறது. மாலையில நம்முடைய ஓய்வு ஒழிச்சல் எல்லாம் ஆகி சிலர் காத்தாட இரவிலே நடப்பவர்களும் உண்டு. சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நடக்கணும்னு இருக்கு விதி, வைத்திய சாஸ்திரம். சாப்பிட்ட உடனே போய் பெட்ல படுக்க கூடாது, ஈசி சேர்ல உட்காரக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சாச்சா மெதுவா தளர் நடை, சிரமப்பட்டு நடக்கக்கூடாது, வயிறு குலுங்க நடக்கக்கூடாது. மெதுவான நடையில வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், மொட்டை மாடியில அல்லது நம்ம தெருவிலேயே 2 ரவுண்டு நடக்கலாம். சில ஊர்ல கிரவுண்ட்ல போய் நடப்பா, போலீஸ் கிரவுண்ட்ல, ஸ்கூல் கிரவுண்ட்ல, NGOs கிரவுண்ட்ல நடப்பா. சில பேர் கிராமங்கள்ல ரயில்வே ட்ராக், என்ன பெருசா ரயில் வராது, அந்த ரயில் வராத நேரத்துல அந்த எதிர்ப்புறத்து பிளாட்ஃபார்ம்ல நடப்பா. நான் பார்த்திருக்கேன். எப்படியோ நடக்கணும். நடக்க நடக்க ஆயுள் விருத்தியாகும். மன அழுத்த நோய் நீங்கும். மனசு ஸ்ட்ரெஸ் பாமாகுது இல்லையா, அந்த மன அழுத்தம் நீங்கிடும். பிரீத்திங், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். பெருசாலாம் வைத்திய செலவு வராது. ஆரோக்கியமா இருக்கலாம். உணவு பழக்கமும் சரியா இருக்கணும். நான் நடக்கிறேன்னு ஆயில் ஃபுட்டா உள்ள தள்ளக்கூடாது. தேவையான அளவு சாப்பிட்டு பசியடங்க உணவு உண்டு. அப்படி காத்தார நடக்கிறது ரொம்ப நல்லது. தினமும் கோவிலுக்கு போவது என்று ஏன் சொன்னார்கள்? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு அவை பிராட்டி சொன்னா இல்லையா? எதுக்கு நடக்கணும்? ஆலயம் வரையிலும் 2 வீலர்லயோ 4 வீலர்லயோ போய் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம பண்ணி அப்புறம் உள்ள போறதுனால என்ன இருக்கு? இங்கிருந்து நடந்து போங்க, முடிஞ்சவா நடந்து போங்க. காலையில ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு கோவிலுக்கு போங்க, சாயங்காலம் ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு கோவிலுக்கு போங்க. மனசு நல்லா இருக்கும், ஆரோக்கியம். பெரிய பெரிய மகான்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்கள் கூட நடைபயணத்திலே தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நிறைய நடைப்பயணங்கள். தனிப்பட்ட ஒருவரை சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அந்த காலத்திலிருந்து, மன்னர்கள் காலத்திலே இருந்து இந்த காலம் வரையிலும் நடந்தார்கள். நடையிலே நடந்தார்கள், நடத்தையிலும் நடந்தார்கள். அதைத்தான் கம்பன் சொல்லுவான், நடையின் நின்று உயர் நாயகன் என்பார். நடைங்கிறதுக்கு 2 அர்த்தம். நடத்தைன்னு ஒரு அர்த்தம், நடத்தல் என்று ஒரு அர்த்தம். நடையும் நல்லா இருக்கணும், நடையும் நல்லா இருக்கணும். நாணயம் இருக்கணும், நாணயம் இருக்கணும், நாணயம் இருக்கணும். நாணயம்னா நேர்மை, நாணயம்னா துட்டு, நாணயம்னா பேச்சு. இந்த 3க்கும் நாணயம்னு வருது பத்தியா? அது மாதிரி நாணயம் இருப்பது போல, இருக்க வேண்டியது அவசியம் என்பது போல நடைப்பயணம், நடைப்பயணம் அல்ல, நடைப்பயணம் இருக்கணும். அந்த நடைப்பயணத்தாலே நோய் நீங்கி போகிறது, சிந்தனை கூடுகிறது. நல்லா பிளான் பண்ணலாம். ஒரு விஷயத்தையும் அந்த வாக்கிங்ல பிளான் பண்ணுவோம், பகவானை நினைக்கலாம், நிறைய ஓய்வு கிடைக்கும். வீட்டுக்கு வந்து படுத்தா நல்ல தூக்கம் வந்துடும். குறிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது, ஸ்ட்ரெஸ் வராது. அதனால எங்கேயோ போய் எதையோ நடக்கிறத விட கோவிலை நோக்கி நடந்து, கோவிலை நோக்கி நடந்து ஆலயம் தொழுது நோய் நீங்கி நலம் பெற வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறேன். நடை உங்களை உயர்த்தும், நடைப்பயணம் உங்களை வாழ வைக்கும். நன்றி, வணக்கம்.